காம குரோதாதிகள் ஆத்ம அனுபவத்திற்கு இடையூறு தானே? அடுத்த கேள்வி. பகவானுடைய பதில், இடையூறுதான். எனினும் சத்குரு கிருபைக்கு பாத்திரமானவர்கள் உடனுக்குடன் அவற்றை நீக்குவித்துக் கொள்வர். பாத்துங்க, வை மாஸ்டர் இஸ் ரிக்வர்ட்னா இங்கதான் வருது. காமக்ரோதாதிகள் இடையூறு தான் ஆத்ம அனுபவத்திற்கு இல்லை. ஆனா சத்குருவினுடைய கிருபை, வென் மாஸ்டருடைய கம்பேஷனும் மாஸ்டருடைய பிளஸ்ஸிங்ஸும் அவங்களுடைய கிருப்பையும் பாத்திரமானவர்கள் அதை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையவராக இருந்தீர்கள் என்றால் உடனுக்குடன் நமக்கு வர இந்த மாதிரியான காம குரோதாதிகள் சார்ந்த பிரச்சனையை நம்மளே டக்குன்னு என்ன பண்ணிடுவோம். வந்தாலும் வராம இருந்துட்டா நம்ம ஆல்ரெடி ஞானியா இருப்போமே, வர்றதுனால தானே நம்ம அஞ்ஞானியா இருக்கோம். ஆனா வந்தாலும் அவங்க மாஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிருபை, பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய அந்த ஸ்ரத்த, நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்தையினால நம்ம டக்குன்னு அதுல இருந்து என்ன பண்ணிடுவோம், முள்ளை எடுத்து வெளியே போடுற மாதிரி வெளியே போட்டு நம்மளையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்வேன், when you are seeking is strong, உங்களுடைய தேடுதல், உங்களுடைய தீவிரமான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞான தேடுதலே உங்களை சரியான மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் விடும். மாஸ்டர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, ஞான குருமார்கள். ஆனா நம்மளுடைய தேடுதல் சரியா இல்லாதனாலதான் அவர்கள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. என்னைக்கு நம்மளுடைய தீவிர தேடுதல் இருக்குதோ நம்ம கண்ணுக்கு அவங்க கிடைப்பாங்க, நாம அவங்கள பிடிச்சுக்குவோம். புரியுதா இல்லைங்களா? அப்படி நமக்குள்ள தீவிரமான ஆத்ம தேடுதல், ஞான தேடுதல் இருந்தா நமக்கு எவ்வளோ பெரிய டீப்பான, எவ்வளோ மோசமான, எவ்வளோ கஷ்டமான, ரொம்ப ஆழமான வாசனைகள், பல ஜென்ம வாசனைகளாக இருந்தாலும் இந்த ஞான தேடுதல் என்ற இந்த ஞான தீ, ஞான அக்னி ஒரு சின்ன தீபம் போல இருக்கிறத காட்டு தீ போல நம்மளை மாத்த அது எல்லா வாசனைகளையும் பொசுக்கி எரிச்சு. அப்ப நமக்குள்ள நம்ம ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த வேட்கையும் அந்த தீவிர நாட்டத்தையும் அதைத்தான் அதிகப்படுத்த நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நமக்குள்ள அதுக்கான சக்தியும் புத்தியும் இல்ல, நமக்கு வாசனையும் நமக்குள்ள தானே இருக்கு, அதையும் ஓவர் கம் பண்றதுக்கு, அதை நீக்குவதற்கு உண்டான எல்லா கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனாலேயே ஒன்ஸ் உங்களுக்குள்ள நீங்க க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்ட்ரென்த் வந்துருச்சுனாலே தென் ஆட்டோமேட்டிக்கா யூ வில் லீடிங் டு த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறாரு. நல்லது.